டே 1ல் நடக்கிற கடைசி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச் மோசக்குடி விசஸ் தஞ்சாவூர். இந்த மேட்ச்லையும் ஓவரில் எந்த சேஞ்சஸ் இல்லை. 6 ஓவர், முதல் 2 ஓவர் பர் பிளே 4 பவுலர் யூஸ் பண்ணணும். ஓப்பனிங் பேட்ஸ்மேனா குமரேசன், ஃபர்ஸ்ட் ஓவர் போட வேரேசன், பவுலர் ராஜாவோட ஃபர்ஸ்ட் ஒன் டச் போட்டார். ஃபர்ஸ்ட் பாலே தெளிவான கனெக்ட். ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க தஞ்சாவூர். செகண்ட் ஒன் இந்த முறை கேட்சான்னு பார்க்கலாம். ஃபீல்டர் தென் பாண்டி பாலுக்கு போய் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. அதோட தேர்ட் ஒன் சைக்கிளிங் ராஜா டு ராஜா ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. அங்கே கவர்ஸில் ஃபீல்டர் லெஃப்ட் ஃபீல்டிங் கார்த்தி, இந்த பால் வர நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா குட்டி ஸ்ட்ரைட் டு சைட் அடிச்சிருக்காரு. பிச்சுக்கிட்டு போகுது. அங்கே ஃபீல்டர் முத்துவேல் அவரை தாண்டி போயிருக்கு. மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பால்ல 6 கொண்டு வந்திருக்காரு குட்டி. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் பாலுக்கு வந்தாரா, ஆனால் கேட்சை மிஸ் பண்ணியிருக்காரு. இந்த பால் 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் ஒட்டச்சு போட்ட பாலை மிஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக அடிச்சு தான் கிளியர் பண்ணியிருக்கோம். டாட் பாலோட இந்த ஓவரை முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. முதல் ஓவருக்கு 13 ரன் அடிச்சிருக்காங்க தஞ்சாவூர். நண்பர்கள் சிசி. செகண்ட் ஓவர் போட தென்பாண்டி ஸ்டம்பிளையே போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்றாரு தென்பாண்டியோட செகண்ட் ஒன் விக்கரான டெலிவரி அவரே கலெக்ட் பண்ணியிருக்காரு. ஃபுல் டேஸான பால் தவறு பண்ணிட்டாரு. அம்பேர் கையை தூக்கிட்டாரு. லைக் அம்பேரா பிரதீப், ஹிட்மேன் பிரதீப் அவர் தான் நிற்கிறாரு. பவுண்டரியை கிளியர் பண்ணிருச்சு. நோ பால், ஃப்ரீ கிட் பாலை லோ கேப்டாவே போட்டிருக்காரு. டாட் பால். டிஃபென்ஸுக்கு போனாரு. அங்கே டைரக்ட் கிட்டா இருந்தா விக்கெட்டா இருந்திருக்கும். த்ரோவில் ஏசியா இருந்துட்டாருன்னு நினைக்கிறேன். டாட் பால். பாண்டியோட 5th ஒன் விக்கெட்டுக்கான அப்பீல் பண்ணாங்க. அம்பேர் கையை தூக்கியிருக்காரு. பிரதீப் அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க. செகண்ட் பால் பிளேயரோட லாஸ்ட் ஒன் ஏற்கனவே மோதி இருக்காரு. அங்க ஃபீல்டர் சந்தோஷ் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. அனதர் ஒன் விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. பேக் டு பேக் 2 விக்கெட். தென்பாண்டி ஓவரில் வர 3வது விக்கெட். 2 ஓவருக்கு 18 ரன் அடிச்சிருக்காங்க தஞ்சாவூர் நண்பர்கள் சிசி. 4 விக்கெட்டை இழந்திருக்காங்க. தேர்ட் ஓவர் போட மது மங்கத்தேவன்படி டோர்னமெண்ட்ல ஒரு மேட்ச்ல சீமானூருக்காக போட்டிருந்தாரு. சூப்பரான ஸ்பெல்லு, எல்லா மேட்சுமே நல்லா போட்டிருந்தாரு. பார்க்கலாம் இன்னே டேவில் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத. அதோட ஃபர்ஸ்ட் ஒன் கீப்பரால் ஸ்டாப் பண்ண முடியல. அங்கே தேர்ட்மேன் விரட்டி போய்க்கிருக்காரு. பவுண்ட்ரி ஸ்டாப் பண்ணிட்டாரு பவுண்ட்ரியை. 3வது ரன்னுக்கான ட்ரை பண்ணியிருக்காங்க. 3 ரன் ஓட்டாங்க. பால் இப்போ ஸ்டேக்கில் கொய்யா ஃபீல்டர் கையில் தட்டி விட்டு ஓடி இருக்காங்க. அதை ரன் அவுட்டாகவும் மாற்றிருக்காரு ஜெயபால். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா பாலகங்கா. அதோட செகண்ட் ஒன் அப்படியே ஏக்கரா போட்டிருக்காரு. அங்கே கேப்ல தட்டி விட்டு ஓடி இருக்காரு. புயல் வேகத்தில் வந்துருக்காரு. பாலா நல்ல ஸ்டாப், சூப்பரான ஸ்டாப் பண்ணாரு. ரன். நெக்ஸ்ட் ஒன் லாஸ்ட் பால் ஒரு போயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் கேப்டாவே போட்டாரு. கீப்பர் ஜெயபால் பாலை கலெக்ட் பண்ண. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் நல்லா ஸ்டாப் பண்ணாரு கீப்பர். நம்ம நோ பால் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் நம்ம அடிச்சிருக்காரு. கேப்ல போகுது. அங்க ஃபீல்டர் கார்த்தி விரட்டி வந்திருக்காரு. நல்ல ஸ்டாப். 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டம்பிளையே போட்டிருக்காரு. நல்ல கம்பேக் ஃப்ரம் பவுலர். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா கார்த்தி. மாதோட லாஸ்ட் ஒன் அங்கே ஃபீல்டர் கார்த்தி கையில் தான் போணுச்சு. டாட் பாலோட இந்த ஓவரை முடிவுக்கு கொண்டு வந்திருக்காரு. 3 ஓவருக்கு 27 ரன் அடிச்சிருக்காங்க. 4th ஓவர் போட அழகர். ஸ்கோர் ஒரு பக்கம் டீசெண்டாக போயிருந்தாலும் விக்கெட் நிறைய பிடிச்சிட்டாங்க மோசக்குடி. ஃபர்ஸ்ட் ஒன் குயிக்கான டெலிவரி. டாட் பால். செகண்ட் ஒன் மேட்லேயே தான் கிடக்கு. அனதர் ஒன் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. தேர்ட் ஒன் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு போயிருக்காரு. ரன். 4th ஒன் அடிச்சிருக்காரு. பால் செம்ம கைட்டா போகுது. கேட்சுக்கான சான்ஸான்னு பார்க்கலாம். அங்கே பாலா விரட்டி வந்தாரு.
நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு, சூப்பர் கேட்ச். நெக்ஸ்ட் ஒன் another one டாட் பாலோட இந்த நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கேட்சுக்கான சான்ஸ் பார்க்கலாம். அங்க கார்த்தி நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. another one விக்கெட்டை இழக்கிறாங்க தஞ்சாவூர். பவுலிங்ல வேற லெவல் டாமினேட் பண்ணிக்கிருக்காங்க மோசக்குடி. எல்லா பவுலர்ஸுமே விக்கெட் கொடுக்குறாங்க. 4 ஓவருக்கு 28 ரன் அடிச்சிருக்காங்க. 8 விக்கெட்டை இழந்து தஞ்சாவூர். தோற்பட 10 பாயிண்ட் ஸ்ட்ரைக்ல பாலா. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ஸ்லோயர் வேரியேஷன் போட்டிருக்காரு. தெளிவான இடத்துல டாட் பாலோட ஸ்டார்ட் பண்றாரு. 10 பாயிண்ட். செகண்ட் ஒன் சைடு டு சைடு அடிச்சிருக்காரு. அங்க ஃபீல்டர் முத்துவேல் நல்ல ஸ்டாப், நல்ல த்ரோ, ரன். தேர்ட் ஒன் இன்னும் ஓட மாட்டாங்க, ஆல்ரெடி நிறைய விக்கெட் விழுந்துட்டாங்க. ஸோ ரிஸ்கி ரன்லாம் அவாய்ட் பண்ண தான் பார்ப்பாங்க. டாட் பால். ஃபோர்த் ஒன் உடம்புல தான் பட்டிருக்கு. another one டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் எஸ் another one டாட் பால். செம்புக்கு க்ளோஸாக வந்துச்சு. மொசக்குடி வேற லெவலாக பவுலிங்கில் டாமினேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எல்லா ஓவர்லையுமே விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் நம்ம அடிச்சிருக்காரு. அங்கே லாங் ஆன் ஃபீல்டர் பாலா கலெக்ட் பண்ண ஒரு ரன். 5 ஓவருக்கு 30 ரன் அடிச்சிருக்காங்க. 8 விக்கெட்டை இழந்து தஞ்சாவூர். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் பட அழகர். ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம அடிச்சிருக்காரு. அங்கே லாங் ஆஃப்ல ஃபீல்டர் முத்துவேல் ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் தெளிவான கனெக்ட் இல்லை, பிச்சுக்குள்ளே தான் கிடக்கு. ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி சுற்றிக்கு திரும்பி தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. பவுண்ட்ரி போகுதான்னு தெரில. ஃபீல்டர் விரட்டி போய்க்கிட்டு இருக்காரு. பாலை ஸ்டாப் பண்ணிட்டாரு. 3 ரன். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. லாங் ஆன்ல அங்கே ஃபீல்டர் பாலா நல்லா ஸ்டாப். இந்த பால் ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. மிட் விக்கெட்ல பால் செம்ம ஹைட்டா போகுது. அங்க கார்த்தி லிவிட் கேட்டு நல்ல கேட்சையும் பிடிச்சிருக்காரு. சூப்பர் கேட்ச். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் 1 ஓவர் பாலை சந்திக்க அந்த டீமோட கடைசி பேட்ஸ்மேன் ஆல்ரெடி 9 விக்கெட் இழந்துட்டாங்க. அழகரோட லாஸ்ட் ஒன், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஒன் கூட அடிச்சிருக்காரு. அங்கே கார்த்தி நல்ல ஸ்டாப், நல்ல த்ரோ. அம்பேர் ரன் சொல்லியிருக்காங்க. 6 ஓவருக்கு 37 ரன் அடிச்சிருக்காங்க. குறைவான ரன்னு இந்த டோர்னமெண்ட்ல. இன்னே டேவில் மோசக்குடி தான் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். 38 ரன் டார்கெட் அப்படிங்கிற மேலே ஓப்பனிங் பேட்ஸ்மேனா கார்த்தி மற்றும் கார்த்தி 2 கார்த்தி வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் பட பாலகங்கா பாலாவோட ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. லாங் ஆஃப்ல அங்கே ஃபீல்டர் கேட்சை பிடிக்கிறாரான்னு பார்த்தா லைன் பேஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸ்டாப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர் ஸ்டாப் பண்ணியிருக்காரு. செகண்ட் ஒன் இந்த மாதிரி சேஃபாக தட்டி விட்டு ஓடி இருக்காரு. அந்த எண்டில் விக்கெட்டுக்கு ட்ரை பண்ணாங்க. அங்கே எக்ஸ்ட்ரா ஓவர் த்ரோவில் போயிருச்சு. த்ரோ எடுத்து ஸ்டெம்புக்கு அடிக்க பார்த்தாரு. அது அங்கே எக்ஸ்ட்ரா ஓவர் த்ரோவில் பாலை சேவ் பண்ணாங்க. ஆனால் ஓவர் த்ரோவில் 4 ரன் போயிடுச்சு. ஸோ இந்த பாலில் 4 ரன், முதல் பால் 1 ரன், 2 பாலுக்கு 5 ரன். நெக்ஸ்ட் ஒன் கையிலே போயிருக்கு. நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு குட்டி. ஃபர்ஸ்ட் விக்கெட்டை இழக்கிறாங்க மோசக்குடி. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா முத்துவேல் ஹிட் பண்ண ஃபர்ஸ்ட் பாலே சுற்றி திரும்பினாரு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் கட்டுக்கு போனாரு. பேக் டு பேக் 2 டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பாலா. நெக்ஸ்ட் ஒன் சுற்றி திரும்பினாரு. ஒட்டம்புல பட்டிருக்கு. இந்த டாட் பாலோட முதல் பவர் பிளே ஓவரை முடிவு கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஓவர் த்ரோவில் 4 ரன் போகலான்னா சிக்கனமாக இருந்திருக்கும். அப்படியும் சிக்கனமாக தான் போட்டிருக்காரு பாலா. எண்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவர் 5 ரன் அடிச்சிருக்காங்க மோசக்குடி. செகண்ட் ஓவர் போட விக்கி ஸ்டைலில் கார்த்தி கையில் போட்டு போச்சு. நான் ஸ்ட்ரைக்கர் முத்துவேல் கொஞ்சம் ஏறி தான் நின்று இருந்தார். ஸ்டெம்பு க்ளோஸ் அப் இருக்குது. சப்போஸ் ஸ்டெம்பில் அடிச்சிருந்தா விக்கெட் ஆகிருக்கும். செகண்ட் ஒன் தேர்ட் மேன் தலைக்கு மேலே போச்சு. நல்லா ட்ரை பண்ணாரா, ஆனால் ஸ்டாப் பண்ண முடியல.
எஸ், பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு முத்துவேல் இந்த ஓவரில் அவர் மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பால்லையே. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் கையில் பட்டு பேக்கப் ஃபீல்டராக வெங்கட் பாலை கலெக்ட் பண்ண இந்த பால் ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் ஆடி இருக்காரு. அங்கே ஃபீல்டர் கார்த்தி கையில் தான் போயிருக்கு. 1-2 பார்க்கலாம். 2 ரன்னுக்கான ட்ரை பண்ணி தெளிவாக ஓடி இருக்காங்க. 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் அவுட் டு ஏக்கராக வந்திருக்காரு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் கார்த்தி பால் குத்தி பம்பாயிருமான்னு பார்த்தா எஸ் பம்பாயிடுச்சு. லக்கிலி இந்த ஓவரில் வர 2வது பவுண்டரி. 2 ஓவருக்கு 17 ரன் அடிச்சிருக்காங்க. ரிமைனிங் இருக்க 24 பாலுக்கு கிட்டத்தட்ட 21 அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். தடவற்பட பாலா சைக்கிள் முத்துவேல் ஃபர்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் டு சைட் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் குமரேசன் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு பாலா. நெக்ஸ்ட் பேட்ஸ் பண்ண அந்த டீமோட கேப்டன் ரஞ்சித் ஒரு ஸ்லோயர் வேரியேஷனாக போட்டிருக்காரு. குயிக்கரான ரன் ஓடி இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் செம்ம டிஸ்டன்ஸை கிளியர் பண்ணியிருக்கு. பிக்கஸ்ட் 6 இந்த மேட்ச்சில் வர்றது. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி தூக்கி விட்டுருக்காரு. எக்ஸ்ட்ரா கவரில் அங்கே ஃபீல்டரே இல்லை. பால் ஸ்லோ ஆயிடுச்சு. பவுண்ட்ரி போகுதான்னு தெரியல. பவுண்ட்ரி போயிடுச்சு. பேக் டு பேக் 2 பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு கார்த்தி. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி போனார். அங்கே ஃபீல்டர் விக்கி பாலை எடுக்கலை. குயிக்கராக ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. அடுத்த ஓவரையும் ஸ்ட்ரைக்கை தக்க வைப்பார் கார்த்தி. 3 ஓவருக்கு 29 ரன் அடிச்சிருக்காங்க மோசக்குடி. ரெமினி இருக்க 3 ஓவருக்கு கிட்டத்தட்ட 9 ரன் அடிக்கணும். இதே மாதிரி தான் தஞ்சாவூர் ஃபஸ்ட்டு 3 ஓவருக்கு 27, 28 அப்படிங்கிற ரனில் தான் இருந்தாங்க. கடைசி 3 ஓவர் தான் டாமினேட் படுத்துனாங்க. ஸோ பார்க்கலாம் அதே மாதிரி இங்கே பண்ணுறாங்களா அப்படிங்கிறத. ஆனால் விக்கெட்ஸ் நிறைய கையில் வச்சுருக்காங்க மோசக்குடி. 4th ஓவர் போட வெங்கட் கொய்யா அரவிந்த ஸ்டம்பில் இருந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே தூக்கி போட்டிருக்காரு. மிஸ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் அடிச்சிருக்காரு. கேப்பில் போயிருக்காங்க ஃபீல்டர் கார்த்தி. நின்ன இடத்துக்கே பால் போயிருக்கு. ஒரு ரன். தேர்ட் ஒன் தரையோட தரையாகவே போயிருக்கு பால். இவ்வளோ ரன். நெக்ஸ்ட் ஒன் அடிச்சிருக்காரு. கேப்பில் போயிருக்கு. 1-2 பார்க்கலாம். 2 ரன் 1 ரிஸ்கியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 2 ரன்னுக்கான ட்ரை இருக்குது. ஃபீல்டர் ஸ்லோவாக இருந்துட்டார். அது காரணமாக ஈஸியாக 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டம்ப்லேயே போட்டிருக்காரு. அங்கே ஒரு செலிப்ரேஷன் பார்க்க முடியுது. சைலண்டாக பண்ணியிருக்காரு. ரிமைனிங் இருக்க 12 பாலுக்கு 4 ரன் அடிக்கணும். ஸ்ட்ரைக்கில் கார்த்தி. ஃபர்ஸ்ட் ஒன் ஒயிட். செகண்ட் ஒன் உடம்புல பட்டிருக்கான்னு தெரில. ஆனால் பவுண்ட்ரிக்கான சான்ஸ். பால் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். நின்ட்டாரு ராஜா. 2 ரனுக்கான சான்ஸ் இருந்துச்சு. ஆனால் ஒன்னோடய ஸ்டாப் ஆகிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு. இந்த மேட்சை 6ஓட முடிச்சு கொடுத்துருக்காரு ராஜா. இட்ஸ் நாட் ஜஸ்ட் நேம் அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணியிருக்காரு.